வெல்கம் டு வெங்கடேஷ் இசேவா சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஈஸியா வீட்டில் இருந்தே ஓட்டர் ஐடியை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ ஓட்டர் ஐடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இந்த பேஜில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓட்டர் ஐடியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சைனப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போது உங்கள் மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்க. இப்போது மெயில் ஐடி இருந்தால் இங்கே டைப் பண்ணுங்க. மெயில் ஐடி இல்லைன்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனில் தான். கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்கள் நேமை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட்டாக இருக்கும். இங்கே ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. லாகினை கிளிக் பண்ணுங்கள். இப்போது லாகின் பண்ணுறதுக்கு இப்போ மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். அடுத்து கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட்டாக இருக்கும். ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகினை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஓட்டர் ஐடியோட ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. அடுத்து இந்த பேஜில் எபிக் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடியோட நம்பரை என்டர் பண்ணுங்கள். செலக்ட் ஸ்டேட்டுங்கிற இடத்துல உங்கள் ஸ்டேட்டு தமிழ்நாடை சூஸ் பண்ணுங்கள். இப்போது சர்ச்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஓட்டர் ஐடியோட டீட்டெயிலை செக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் ஓட்டர் ஐடியில் பதிவான மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட்டாக இருக்கும். அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ஓட்டர் ஐடி டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகே வீவர்ஸ், அவ்வளோதான். ஈஸியாக ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வெங்கடேஷ் இசேவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.